ஒரு கதை கேட்போமா? Once upon a time, there was a kind old king named Ashoka. ஒரு காலத்தில் ரொம்ப அன்பாக ரொம்ப வயசான ஒரு கிங் அசோகா இருந்தாங்களாம். He had ruled a very big kingdom when he was younger. But by the time he was very old, he had given almost all his money and treasures away to help people build hospital and plant trees. அவருடைய சின்ன வயசில் யங்காக இருக்கும் போது அவர் ஒரு பெரிய அரசாங்கத்தை ஆண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் கொஞ்சம் வயசானதும் அவரோட மணி சொத்து எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்துட்டாங்க. மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு, மரம் நடுறதுக்கு அப்படின்ட்டு அவருடைய வெல்த் எல்லாமே இப்படி கொடுத்துட்டாங்க. He liked helping others more than having gold. தனக்குன்னு தங்கம் பணம்லாம் வச்சுக்கிறத விட அவர் மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. One afternoon, King Ashoka was sitting peacefully in his garden, enjoying a small green, sour and sweet Indian fruit called amla. Suddenly, a group of wise and gentle teachers called monks walked by. They were good friends of the king. ஒரு நாள் மதியம் அந்த ராஜா அசோகா இருக்காங்கள்ல, அவங்க கார்டனில் அவங்க அப்படியே காமாக உட்காந்து அந்த க்ரீனரிஸ்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஆம்லா நெல்லிக்காவை சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அந்த வழியாக அவங்களோட டீச்சர்ஸ் மாங்ஸ் அப்படின்வாங்க, அவங்க நடந்து வந்தாங்களாம். மாங்ஸ் அண்ட் ராஜாலாம் அவங்க நல்ல நண்பர்கள். King Ashoka wanted to give his friends a present, but he looked in his pocket and around his garden. He had nothing left to offer them. No jewel, no shiny coins, not even a big feast. மாங்ஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாராம். ஆனால் அவர்கிட்ட எதுவுமே இல்லையா. அவர் தான் எல்லாமே தானம் பண்ணிட்டார்ல. எந்த ஒரு ஜுவல்லும் இல்லை ஏதோ காயின்ஸோ இல்லை விருந்து வைக்கிற அளவுக்கு அவர்கிட்ட எதுவும் இல்லை. All he had was the little amra fruit he was eating. அவர்கிட்ட இருந்தது அந்த ஒரு நெல்லிக்காய் மட்டும்தான். அவர் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த ஒரு நெல்லிக்காய் மட்டும்தான். With a gentle smile, King Ashoka broke the amla in half and offered one half of the simple little fruit to the monks. ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் அந்த நெல்லிக்காவை பாதியாக அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார்ல, அந்த நெல்லிக்காவை பாதியாக உடச்சி அவர் அந்த மாங்ஸுக்கு கொடுத்தாங்களாம். He said, "Friends, I used to own a whole big country. Today, this small piece of fruit is all I have left to share. But I am giving to you with all the love and kindness in my heart." அவங்க அந்த மாங்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் என்கிட்ட ஒரு பெரிய நாடு இருந்தது, ஆனால் இப்போ என்கிட்ட இந்த கையில் இந்த நெல்லிக்காய் மட்டும்தான் இருக்குது. அதனால் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் இதை நான் முழு மனசோட ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. The wise monks accept his gift with a big smile. அந்த மாங்ஸ்லாம் அந்த இது என்ன குட்டியாக இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி நினைக்காம அவங்க இது ஒரு பெரிய கிஃப்டாக அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. They knew that a small gift given with a big heart is worth more than all the treasures in the world. இந்த சின்ன கிஃப்டாக இருந்தாலும் அவர் ரொம்ப சந்தோஷமாக முழு மனசோட கொடுத்துருக்காருல ராஜா. அதனால் அந்த மாங்ஸுக்கு அதுதான் பெரிய கிஃப்ட்டு. பெரிய பெரிய காரு பங்களா அதெல்லாம் கொடுக்கறது கிஃப்ட் இல்லை. ஸோ ஒருத்தவங்க சந்தோஷமாக அவங்கக்கிட்ட இருக்கிறத முழு மனசோட கொடுக்கறது தான் பெரிய கிஃப்ட்டுன்ட்டு மாங்ஸ் நினைக்கிறாங்க. This story teaches us what makes a gift special isn't how much it costs or how big it is. The most valuable gifts are the one we share with genuine kindness and love. இதுலேருந்து இந்த ஸ்டோரியிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க அந்த பொருளோட மதிப்பு அதுக்கு அர்த்தம் இல்லை. அவங்க எந்த அளவுக்கு ஹாப்பியாக கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு லவ்வோடு கொடுக்குறாங்க அதுதான் முக்கியம். சின்ன கிஃப்ட்டு பெரிய கிஃப்ட்டுன்றது அவங்க இவ்வளோ சந்தோஷமாக கொடுக்குறாங்கன்றது தான் இருக்குது, பொருளில் வச்சு இல்லை. ஓகே.